இன்னைக்கு நம்ம 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் 1ல் இருக்க உரைநடை பார்க்க போகிறோம். இயல் 1ல் இருக்க உரைநடையோட தலைப்பு என்ன அப்படின்னா பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். முதல்ல நம்ம நுழைய முன் பார்த்துடலாம். தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா பழமையும் புதுமையும் நிறைந்த ஒரு சிறந்த மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி எழுத்து மொழி அப்படின்னு 2 கூறுகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 கூறுகளும் பேச்சு மொழியும் எழுத்து மொழிக்கும் இடையே ஒற்றுமையும் இருக்கு வேற்றுமையும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உரைநடையில நம்ம பேச்சு மொழி எழுத்து மொழி இது 2க்கும் இடையே இருக்க நுட்பங்களை பத்தி தான் நம்ம இந்த உரைநடையில பார்க்க போறோம். தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மொழி. அப்புறம் மொழி தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய கருத்தை மற்றொருவர் அறிந்து செயல்பட உதவுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அதை கேட்டுக்கிட்டு அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட உதவுது. எதுன்னா மொழி தான் உதவுது. மொழியின் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் அவங்களுடைய சிந்தனையை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு செல்லப்படுகிறதுனா மொழியின் மூலமாக தான் கொண்டு செல்லப்படுகிறது. மொழி இல்லை அப்படின்னா மனித சமுதாயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடைஞ்சிருக்க முன்னேற்றத்தை கொஞ்சம் கூட எட்டி இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தொடக்க காலத்துல பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தனித்தனி குழுவா வாழ்ந்து வந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயே சில தனித்தனி குழு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொள்கை இருக்கும். அது உங்களுக்கே தெரியும் கிளாஸ்ல எப்படி அடிச்சுப்பாங்க அப்படின்னு. தொடக்க காலத்துல மனிதர்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனி குழுவா வாழ்ந்து வந்தாங்க. அவங்க அவங்களுக்குள்ள தனித்தனியா ஒலி குறியீடுகளை உருவாக்கிக்கிட்டாங்க. இதன் காரணமா தான் பார்த்தீங்கன்னா மொழிகள் பல தோன்றின அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்துல பார்த்தீங்கன்னா சில குரூப்பா ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி சில ஒலி குறியீடுன்னு என்ன பேச்சு வழக்கு. இப்போ நான் பேசுறேன் அப்படின்னா இது ஒரு ஒலி. தெலுங்குல பேசுறாங்கன்னா அது வேற ஒலியில வேற பொருளை வேற மாதிரி ஒரே பொருளை தான் வேற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலாம்னா நம்ம தண்ணீர் அப்படின்றோம். தெலுங்குல பார்த்தீங்கன்னா நீர் மஞ்சு நீலு அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னடத்துல நீர்னு சொல்லுவாங்க. மலையாளத்துல வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரே ஒரு பொருளை தான் குறிக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒலி குறியீடு சவுண்டு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா பல மொழிகள் தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மொழியின் வடிவங்கள். மொழி பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 நிலை இருக்கு. முதல் நிலை என்ன அப்படின்னா பேசுறதும் கேட்கறதும். ஒருத்தர் பேசுறது நம்ம கேட்கறது. இன்னொரு 2ஆம் நிலை என்ன அப்படின்னா எழுதுறதும் படிக்கிறதும் பார்த்தீங்கன்னா 2வது நிலை அப்படின்றாங்க. பேசுறதும் கேட்கறதும் முதல் நிலை, எழுதுறதும் படிக்கிறதும் பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. நேர்ல பார்க்க முடியாத நிலையில செய்திகளை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நடந்திருக்கும் சரிங்களா, அதை நம்ம நேர்ல பார்க்க முடியாது. ஆனா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூஸ் பேப்பர் வரும், செய்தித்தாள் வரும் வீட்டுக்கு. ஸோ அதுல நம்ம பார்த்து அதுல எழுதியிருக்கிறத அச்சடிச்சிருக்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்கு எது உதவுதுன்னா எழுத்து மொழி உதவுது அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களுடைய சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழி தான் காரணமாகிறது அப்படின்னு சொல்றாங்க. மனுஷங்களுடைய சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு எது காரணமாகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுத்து மொழி தான் காரணமாகிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம புக்கில் செய்யுள் பகுதியெலாம் நிறைய படிக்கிறோம். இப்போ தொல்காப்பியர் எழுதுனது, திருவள்ளுவர் எழுதுனதுனா பார்த்தீங்கன்னா 2000 காலத்துக்கு தொல்காப்பியதுனா மிகவும் தொன்மையானது. அதை தான் நம்ம தொல்காப்பியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதெல்லாம் நமக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா எழுத்து மொழி மூலமாக தான் நமக்கு கிடைச்சிது. அவங்க ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ எழுத்து வடிவமாக தான் நமக்கு அது கிடைக்குது. அதுதான் சொல்றாங்க. மனிதர்களுடைய சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு காரணம் என்னன்னா எழுத்து மொழி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க எழுதி வச்சதுனால தான் இப்போ திருக்குறள்ல இருக்க கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. திருக்குறள் உலக பொதுமுறை அப்படின்னு இப்போ போற்றப்படுகிறது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? எழுத்து மொழி தான். அடுத்தது பேச்சு மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. மொழியின் உயிர் நாடியா விளங்குவது எது? மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பேச்சு மொழி.
பேசப்படும் சொற்கள் மட்டும் இல்லாம பேசுபவருடைய உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம், இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியுடைய சிறப்பு கூறுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியில வந்து பொருள் வேறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இங்க சில எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்றாங்க. இந்த எடுத்துக்காட்டுகள்லாம் நம்ம பார்க்கலாம். குழந்தையை நல்லா கவனிக்க அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா, கவனி அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா பேணுதல் அப்படின்ற பொருளை வந்து தருது அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இதை எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது குழந்தையை நல்லா கவனிங்க அப்படின்ற ஒரு சென்டென்ஸை கொடுத்துருவாங்க. அப்படின்ற இந்த ஒரு வரியை கொடுத்துட்டு இதுல கவனி அப்படின்ற சொல் என்ன பொருளை தருது அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா பேணுதல் அப்படின்ற பொருளை வந்து தருது. குழந்தையை நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது கவனி அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா பேணுதல் அப்படின்ற பொருளை தருது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வந்து வேறுபடுறதுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நில் கவனி செல் அப்படின்றதுல கவனி அப்படின்ற சொல் நின்று கவனி அப்படின்ற சொல் வந்து என்ன பொருளை தருது அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்ற பொருளை வந்து தருது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய நல்லா கவனிக்க அப்படின்ற அந்த கவனி அப்படின்ற இது வந்து எதுனா பேணுதலை வந்து பொருளாக தருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நில் கவனி செல் அப்படின்றதுல கவனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற சொல் வந்து நின்று என்ன பொருளை தருதுன்னா பாதுகாப்பு அப்படின்ற பொருளை வந்து தருது. அதே மாதிரி தான் ஒலிப்பதன் ஏற்ற இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வேறுபாட்டை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னால் போக முடியாது அப்படின்னு ஓங்கி ஒலிக்கும் போது வந்து மறுப்பை உணர்த்துகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஓங்கி ஒலிக்கும் போது ரொம்பவும் சத்தமாக சொல்கிறேன். அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், என்னால் அங்கே போகவே முடியாது அப்படின்னு நான் வந்து மறுப்பை வந்து சொல்கிறேன். இப்போ அது வந்து மென்மையாக ஒலிக்கும் போது அப்படி இல்லை என்னால் அங்கே போக முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்து அவனோட முடியாது அப்படின்ற இயலாமையை வந்து உணர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. மென்மையாக ஒலிக்கும் போது இல்லை என்னால் அங்கே போக முடியாதுங்க, இயலாமையை வந்து உணர்த்துது. என்னால் அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றது என்னால் முடியாது அப்படின்ற ஒரு இயலாமையை வந்து உணர்த்துது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. என்னால் போக முடியாது அப்படின்ற தொடர் வந்து ஓங்கி ஒலிக்கும் போது என்ன பொருளை உணர்த்துது, மென்மையா ஒலிக்கும் போது என்ன பொருளை உணர்த்துது அப்படின்னு கேட்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு தொடர்ல எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பேச்சு மொழியில பொருளும் வேறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இங்கே சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த எடுத்துக்காட்டை பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் பறவையை பார்த்தேன் அப்படின்ற தொடரில் நான் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கறதுனால என்ன வினா வருது அப்படின்னா பறவையை பார்த்தது யார் அப்படின்னா இங்கே என்ன வரும், யார் பார்த்தாங்க, நான் பார்த்தேன், நான் தான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கே நான் அப்படின்ற சொல்லுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால என்ன கேள்வி வருது, பறவையை பார்த்தது யார் அப்படின்னு வருது. இப்போ ஒரு வகுப்பறையை எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஆசிரியர் வந்து கேட்குறாரு பறவையை பார்த்தது யார் அப்படின்னு கேட்குறாரு. அது கூட்டமாக கேட்குறாரு. அதில் ஒருத்தர் எந்திரிச்சு நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற சொல்லுக்கு வந்து அங்கே அழுத்தம் கொடுக்குறான். இதுக்கு வந்து எதுக்கு வினாவா அமையும்னா பறவையை யார் பார்த்தார் அப்படின்ற வினாவுக்கு விடையா வந்து அமையும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பறவையை அப்படின்ற சொல்லுக்கு வந்து அழுத்தம் கொடுத்தா எந்த வினாவுக்கு விடையா அமையும் அப்படின்னா நீ எதை பார்த்தாய் அப்படின்ற வினாவுக்கு வந்து விடையா அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ஒரு வகுப்பறையை எடுத்துக்கோங்க. ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவனை எழுப்பி கேள்வி கேட்குறாரு. நீ எதை பார்த்தாய் அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாணவன் என்ன பதில் சொல்கிறான் அப்படின்னா நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு வந்து அந்த பறவையை அதுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால வந்து இது பார்த்தீங்கன்னா என்ன வினாவா அமையும்னா நீ எதை பார்த்தாய் அப்படிங்கிறதுக்கு வந்து வினாவா அமையும். அடுத்தது பார்த்தேன் அப்படின்ற சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தா நீ பறவையை என்ன செய்தாய் என்னும் வினாவுக்கு வந்து விடையா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பறையில ஒரு மாணவனை எழுப்பி நீ பறவையை என்ன செய்தாய் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அந்த மாணவன் வந்து என்ன சொல்றான்னா நான் பறவையை பார்த்தேன், நான் பறவையை வந்து பார்த்தேன் அப்படின்னு மட்டும் சொல்றான். அதுல பார்த்தேன் அப்படின்ற சொல்லுக்கு வந்து அங்க அழுத்தம் கொடுக்குறான் அந்த மாணவன். நான் பறவையை பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். நீ பறவையை என்ன செஞ்ச, நான் பறவையை பார்த்தேன், நான் ஒன்றும் செய்யலை, நான் பறவையை பார்த்தேன், நான் பறவையை பார்த்தேன் அப்படின்ற வினாவுக்கு வந்து விடையா அமையும். நீ பறவையை என்ன செய்தாய்க்கு நான் பறவையை பார்த்தேன் அப்படின்றதான் இங்க வந்து அழுத்தம் கொடுக்குறோம். பார்த்தேன் அப்படின்ற சொல்லுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால இது வந்து நீ பறவையை என்ன செய்தாய் அப்படிங்கிறதுக்கு வந்து வினாவா அமையும் அப்படின்னு சொல்றாங்க.
இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தொடர்ல எந்த சொல்லுக்கு வந்து நம்ம அழுத்தம் கொடுக்குறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி பேச்சு மொழியில வந்து பொருள் வந்து வேறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தான் நம்ம இந்த எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா, தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம். பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான மொழி அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் பேசுறதும் அதை இன்னொருத்தர் கேட்கறதும் தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான மொழி அப்படின்னு சொல்றாங்க. எழுதப்படுறதும் படிக்கப்படுறதும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நிலையில வைத்து கருதப்படும் மொழி அப்படின்னு சொல்றாங்க. இவையே இவை இல்லாம இது எல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வேறு வகை மொழி நிலைகளும் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, எண்ணப்படுவது, நம்ம நினைக்கப்படுவது, நம்ம கனவு காணப்படுவது, இது எல்லாம் வந்து மொழிதான் அப்படின்னு சொல்றாரு. யாரு சொல்றாருன்னா மு வரதராசனார் வந்து சொல்றாரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இல்லாம வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. என்னென்னன்னா, நம்ம எண்ணப்படுவது, நம்ம நினைக்கப்படுவது, நம்ம கனவு காணப்படுவது, இவை எல்லாமே வந்து மொழியே அப்படின்னு யாரு சொல்றாங்க அப்படின்னா மு வரதராசனார் வந்து சொல்றாரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்க வாங்க. இவ்வாறு சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் அப்படிங்கிறத எப்படி சொல்றாங்க அப்படின்னா, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படின்னு நன்னூல் நூற்பா வந்து உணர்த்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்ல ஒலிக்கிறதுல ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால பொருள் வேறுபடும் அப்படிங்கிறத நன்னூல் நூற்பாவில் இதை மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாடல் அடியை கொடுத்துட்டு இந்த பாடலடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. நன்னூல்ல வந்து இடம்பெற்றுள்ளது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வட்டார மொழி. பேச்சு மொழி இடத்திற்கு இடம் வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த வட்டார மொழினா என்ன அப்படின்னா, இப்போ சென்னையில இருக்காங்க ஒருத்தர், அப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க, அப்புறம் திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் பேசுறாங்களா அப்படின்னா கிடையாது. எப்படி எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இருக்கிறது அப்படின்ற சொல்ல வந்து ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கீது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு வகையா வந்து சொல்லுவாங்க, ஒவ்வொரு வார்த்தை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இத்தகைய வேறுபாடுகள் காரணமாக தான் வந்து பாத்தீங்கன்னா வட்டார வழக்கு வந்து தோன்றுறது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு மாதிரியான வந்து ஒரு ஸ்லாங் வந்து இருக்கும். அந்த ஸ்லாங்கை தான் வந்து வட்டார மொழி அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிறது அப்படின்ற சொல்ல இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க, இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க, இன்னொரு இடத்துல கீது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து வட்டார மொழி அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் வந்து வட்டார வழக்குகள் வந்து தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கிளை மொழியை பத்தி பார்க்கலாம். கிளை மொழினா என்ன அப்படின்னா, ஒரு மொழியை பேசுற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கிறதுல வெவ்வேறு இடத்துலயும் வந்து இருக்கிறது உண்டு. அப்படி வாழ்ற இடத்தோடைய நில அமைப்பு, இயற்கை தடைகள், இவை எல்லாமே காரணமாக வந்து பாத்தீங்கன்னா பேசும் மொழியில வந்து பாத்தீங்கன்னா சிறிது சிறிதா மாற்றம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுக்கு இடையேயான தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா குறையும் போது இந்த மாற்றங்கள் வந்து மிகுதியா புதிய மொழியா பிரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து புதுசா ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை சைடில் வந்து பாத்தீங்கன்னா நிலக்கடலையை எப்படி சொல்றாங்கன்னா மலாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாமக்கல் சேலம் சைடு வந்து பாத்தீங்கன்னா கடலைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, கடலைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை சைடு வந்து பாத்தீங்கன்னா மலாட்டன்றாங்க, இந்த நாமக்கல் சேலம் சைடுனா கடலைக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் வந்து பிரியும். அவர்களுக்கு இடையே தொடர்பு வந்து குறையும் போது இந்த மாற்றங்கள் வந்து மிகுதியா வந்து ஏற்பட்டு புதிய மொழிகள் வந்து பிரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி பிரியுது அப்படின்னா, கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இந்த முதலியான திராவிட மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து பிரிந்து போன கிளை மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. நான் அது வந்து உங்களுக்கு அந்த நிலக்கடலை வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் வந்து திராவிட மொழிகள் தான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து போன கிளை மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ரொம்பவும் செய்யுள் நடைக்குள்ள போனீங்க அப்படின்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இவங்க எல்லாமே பேசுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த செய்யுள் நடையில இருக்க வார்த்தைகளை தான் பேசியிருப்பாங்க. இப்ப தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா சொல்லு அப்படிங்கிறதுக்கு வந்து செப்பு அப்படிம்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செப்புக செந்தமிழ் அப்படின்லாம் வந்து இருக்கு, பாரதியார் பாடல்கள்ல செப்புக செந்தமிழ் அப்படின்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன பேசு அப்படிங்கிற செப்புக்கு வந்து பேசுதான் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ அந்த மாதிரியான செய்யுள் நடைகள் வந்து அங்கே போக போக வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருச்சு. இதுதான் வந்து கிளை மொழிகள் அப்படின்னு சொல்லி புதிய மொழிகள் வந்து உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது எழுத்து மொழி. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும்னு சொல்றாங்க. பேச்சு மொழிக்கு நம்ம தந்த வரி வடிவம் தான் எழுத்து மொழி. ஒரு மொழி வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாததுன்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மொழி நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் வந்து இன்றியமையாதது. எது இன்றியமையாததுன்னா எழுத்து வடிவம் வந்து இன்றியமையாதது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன் சொன்னேன்னா முதலே நான் சொன்னேன், தொல்காப்பியம், திருக்குறள், சிலப்பதிகாரம், இந்த மாதிரி கம்பராமாயணம் இதெல்லாம் இன்னைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா பேச்சு மொழி கிடையாது, எழுத்து மொழி தான். எழுத்து வடிவம் தான் காரணம். சரிங்களா? இதுதான் ஒரு மொழி வந்து நீண்ட காலம் நிலை பெறறதுக்கு என்ன காரணம்னா எழுத்து வடிவம் தான் இன்றியமையாதது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதாவது எழுத்து வடிவத்தை வந்து எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. முன்னாடி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ணா காளை அப்படின்ற எழுதியனதை இந்த காலத்துல எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்க. இது நீங்களே பாருங்க. அண்ணா காளை இது ரெண்டாவது எழுதியிருக்கிறது நமக்கே தெரியும். முதல்ல எழுதிக்கிறது ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே எழுத்து போடுவாங்க பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். அண்ணா இந்த நா வந்து இந்த நா அப்படிங்கிறத வந்து இப்படி சொல்லிச்சு விடுவாங்க. காளை அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லையை வந்து இப்படி தான் போடுவாங்க. முன்னாடி கொம்பை போட்டு லா போடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து போடுவாங்க. ஸோ நான் படிக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது இருக்க எழுத்து தான் இருந்தது. அண்ணா காளை அப்படிங்கிறது முதல்ல இருக்கிறது ரொம்பவும் முன்னாடி 90s முன்னாடி பக்கமாக இருந்தது. சரிங்களா? அடுத்தது பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் சொல்லி கொடுத்துருக்காங்கங்க. பேச்சு மொழியை உலக வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. பேச்சு மொழியை எப்படி சொல்றாங்கன்னா உலக வழக்குன்னு சொல்றாங்க. எழுத்து மொழியை எப்படி சொல்றாங்கன்னா இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேச்சு மொழியில சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எழுத்து மொழியில சொற்கள் வந்து முழுமையா எழுதப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? பேச்சு மொழியில வந்து எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கும் அப்படின்னு என்ன? நல்லா சாப்பிட்டான் அப்படின்ற பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியும் பார்த்தீங்கன்னா நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு எழுத்து மொழியிலேருந்து வரும். நல்லா சாப்பிட்டான் அவன் நல்லா சாப்பிட்டான். அது வந்து எழுத்து மொழியில் எழுதும்போது அவன் நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு நம்ம எழுதணும். இதுதான் பேச்சு மொழியில வந்து எழுத்து பார்த்தீங்கன்னா குறுகி ஒலிக்கும், எழுத்து மொழியில குறுகி ஒலிக்காது, முழுமையாக எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அதுக்கு எடுத்துக்காட்டு. இதை நோட் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிட்டான் அவன், இது வந்து பேச்சு மொழி. நன்றாக சாப்பிட்டான் அவன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மொழி. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி, டைக்ளோசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை கலைச்சொற்களை கேட்கலாம். இரட்டை வழக்கு மொழின்னு என்ன? டைக்ளோசிக் லாங்குவேஜ் அப்படின்னு அர்த்தம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அதை டைக்ளோசிக் லாங்குவேஜ், இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பழங்காலம் முதல்ல பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதை உலக வழக்கு அப்படின்னும் செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பேச்சு மொழியை உலக வழக்கு அப்படின்னும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னும் சொல்லி பார்த்தோம். தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா பேச்சு வழக்கை வந்து உலக வழக்கு அப்படின்னும் எழுத்து வழக்கு வந்து செய்யுள் வழக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அடுத்தது இங்க பாருங்க. பேச்சு மொழியில வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி கூறுகள் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. எழுத்து மொழியில உணர்ச்சி கூறுகள் வந்து குறைவு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா நம்ம பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுக்கு இடையே பொருளே இல்லாம வந்து பேசுறது உண்டு. ஆனா எழுத்து முறையில வந்து பாத்தீங்கன்னா இது இடம்பெறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றான்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம், சரி அப்படின்னு சொல்றோம். இந்த அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம பேசும்போது தான் வந்து உபயோகப்படுத்துவோம். எழுதும்போது சரி சொல்லுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். எழுதும்போது சரி சொல்லுங்க இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து அப்படிங்கிற வார்த்தை, சரி நான் வந்து அங்கே போறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த வந்துன்ற வார்த்தை பொருளே இல்லாமல் நான் அவங்க சொல்றோம். இது வந்து பேச்சு மொழியில பொருளே இல்லாமல் வந்து சொல்றோம். இது வந்து பேச்சு மொழியில். எழுத்து மொழியில நான் அங்கே போறேன் அப்படின்னு மட்டும் தான் எழுத முடியும். நான் அங்கே போனேன் அப்படின்னு எழுதலாம். நான் வந்து அங்கே போனேன் அப்படிங்கிறத பேச்சு வழக்கில் தான் நம்ம உபயோகப்படுத்துவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம். கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ பிறந்த குழந்தைக்கு வந்து எப்படி தாய்மொழி வந்து அறிமுகமாகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா கேட்டல் பேசுதல். நம்ம பேசுற குழந்தைகிட்ட வந்து நம்ம பேசுவோம் பாத்தீங்களா, அந்த பேசுற அந்த சத்தமும்
நம்ம பேசும்போது நம்ம வாய் அசைப்பை பார்த்தீங்களா, அந்த பேசுதல் அப்படின்ற நிலையில இருந்தால் குழந்தைகளுக்கு வந்து தாய்மொழி அறிமுகமாகுதுன்னு சொல்றாங்க. படித்தல் எழுதல் அப்படின்ற 2ஆம் நிலையில வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து மற்ற மொழிகளை வந்து கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல கேட்கறது பேசுறது. முதல்ல குழந்தைகள் தாய்மொழியை எப்படி வந்து கத்துக்கிறாங்க அப்படின்னா கேட்கறதுனாலையும் பேசுறதுனாலையும் தான் வந்து கத்துக்கிறாங்க. படித்தல் எழுதலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை, பிற மொழிகளை வந்து கத்துக்க வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுறதுனால பிழைகள் ஏற்பட்டா திருத்திக் கொள்ள நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மொழி திருத்தமான மொழி நடையில அமையுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆனா பேச்சு மொழியில சிந்திப்பதற்கான நேரமும் கம்மி, திருத்திக் கொள்ள வாய்ப்புமே கிடையாது. அதனாலதான் பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில அமையறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்களுக்கே அது தெரியும், இது உங்களுக்கு புரியும். எழுத்து மொழி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதிட்டீங்கன்னா ஒரு தடவை சரி பார்ப்பீங்க. அதுல வந்து ஏதாவது பிழை இருந்தது அப்படின்னா அதை நீங்க சரி பண்ணிக்குவீங்க. ஆனா நீங்க பேசும்போது அப்பதான் நீங்க ஸ்பாட்ல பேசுறீங்க. அப்படி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது தவறா பேசிட்டீங்கன்னா அதை திருத்திக் கொள்ள வாய்ப்பு இல்லை. சரி, சாரி, நான் தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லி அப்புறமே தான் உங்களால திருத்திக் கொள்ள முடியும், மாத்தி தான் சொல்ல முடியுமே தவிர எழுத்து மொழி மாதிரி உடனே திருத்தி எல்லாம் காட்ட முடியாது. அதான் இங்க சொல்றாங்க. ஆனா பேச்சு மொழியில சிந்திப்பதற்கான நேரமும் கம்மி, திருத்திக் கொள்ள வாய்ப்புமே இல்லை. அதனாலதான் பேச்சு மொழி வந்து பாத்தீங்கன்னா திருத்தமான இலக்கிய நடையில அமைவதில்லை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து இங்க என்ன சொல்ல போறேன்னா அமையறதில்லை அப்படின்னு சொல்ல போறேன். அதுதான் வந்து சொல்றாங்க, அமைவதில்லை. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதனால விரைந்து மாற்றமடைந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. பேச்சு மொழி வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுடைய மனநிலைக்கு ஏத்த மாதிரி தான் வந்து பேசுவான். ஸோ எழுத்து மொழி வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மாறது கிடையாது. அப்படி மாறினாதான் நம்ம எழுத்து பிள்ளைன்னு சுட்டி காட்டி அதை தப்புன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? அப்படின்னு சொல்லும் போது எழுத்து மொழி மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தப்பு, இதை கரெக்டாக எழுதியே ஆகணும் நம்ம. அதுதான் எழுத்து மொழி. அதுக்கு எழுத்து மொழி கண்டிப்பாக மாறவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எழுத்து பிழையெல்லாம் நம்ம வந்து எக்ஸாமில் பார்க்குறாங்க தமிழில். அதனால தான் பேச்சு மொழி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனநிலைக்கு வந்து இயல்பாக பேசிடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றடைந்து வருதுன்னு சொல்கிறாங்க. எழுத்து மொழி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மாற்றம் அடையிறதில்ல, அடையவும் கூடாது. அப்போ தான் வந்து மொழி வந்து நல்லா இருக்கும். மேலும் பேச்சு மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் வந்து மிகுதியாக இடம்பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறமொழி சொல்லலாம் என்ன, வேறு எதுவும் கிடையாது, இங்கிலீஷ் தான். சரிங்களா? இப்போ நான் பேசும்போது கூட ஒரு சில வார்த்தைகளை வந்து இங்கிலீஷில் பேசியிருக்கலாம். நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்கள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோவை ஓப்பன் பண்ணு, டோரை தோற, காருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வார்த்தை தான். வண்டியை இல்லை, பைக்குங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் வந்து இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்து உபயோகப்படுத்துறது உண்டு. ஆனால் எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை வந்து பேணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தனியாக சொல்கிறேன், இது வந்து பாடத்தோட ஒன்றுனது இல்லை. இப்போ நீங்கள் இங்கிலீஷ் படமே பாருங்கள், இல்லை ஏதாவது இங்கிலீஷ் பேசுகிறவங்கள பாருங்கள், மற்ற மொழி கலப்பு இல்லாமல் தான் அவங்க பேசுவாங்க. இங்கிலீஷை மட்டும்தான் பேசுவாங்க, இங்கிலீஷ் தான் எழுதுவாங்க, மற்ற மொழி கலப்பு இல்லாமல் எழுதுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் வேணால் தேடி பாருங்கள் அதை. பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒழிப்பது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மாற்றி ஒழிக்கிறாங்க? ஈ அப்படிங்கிறது ஏ அப்படின்னும், ஊ அப்படிங்கிறத ஓ அப்படின்னும் மாற்றி ஒழிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டா இலை அப்படிங்கிறத இலை அப்படின்னும், உலகம் அப்படிங்கிறத உலகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான மாறுபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மொழியில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எழுதுறதுல இருந்து கிடையாது, பேசுறதும் இருக்கு. அதான் சொல்கிறேன், பேச்சு மொழி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ எப்படி பேசுகிறாங்க? இலை அப்படின்னு யாரும் பேசுறது கிடையாது. அந்த இலை, அப்புறம் அங்கே ஒரு இலை இருக்கு, அந்த இலை எட்டோ அப்படின்றாங்க, அதான் இலை. இந்த உலகம் இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் இருக்கே அப்படின்னு சொல்றது இல்லை, இந்த உலகம் இருக்கே அப்படின்னு தான் பேச்சு மொழியிலேருந்து பேசுறாங்க. இந்த மாதிரியான மாறுபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மொழியில இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழி காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழி வந்து தேவைப்படுகிறதுன்னு சொல்றாங்க. ஒரு மொழி உயிர்ப்போட வாழ்றதுக்கு பேச்சு மொழியும், காலம் கடந்து வாழ்வதற்கு வந்து எழுத்து மொழியும் தேவைப்படுது. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்றதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா பேச்சு மொழி வந்து தேவைப்படுது. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்றதுக்கு வந்து பேச்சு மொழி வந்து தேவைப்படுது, காலம் கடந்து வாழ்றதுக்கு எழுத்து மொழி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 வடிவங்களையும் சரியா அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பேச்சு மொழி, எழுத்து மொழி, இந்த 2 வடிவங்களையும் நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மொழியோட நுட்பங்களை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம். இந்த காலத்துல புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றனன்னு சொல்றாங்க. இப்போ புதுசா யாராவது ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, சயின்டிஸ்ட் யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா
அவங்க வந்து பேசுவாங்க, அவங்களுடைய கண்டுபிடிப்பை வந்து பேசுவாங்க இல்லைங்களா, அதை வந்து ஒலி மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. இது வீடியோ ஆடியோ அதெல்லாம் வந்து செய்கிறாங்க, வீடியோ ஆடியோ பண்ணுறாங்க. ஸோ இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா பேசினா பேசிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இருக்குது. ஒலி மற்றும் ஒளிப்பதிவு, வீடியோ ஆடியோ, இதனால் வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம இன்டர்நெட்டில் வச்சுருக்கோம். இதன் காரணமாக பேச்சு மொழியும் வந்து ரொம்ப காலம் நிலைத்து நிற்கும் நிலை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு வந்து இருக்குது. அதனால தான் தமிழை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேடை பேச்சிலையும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள்லையும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழ் தான் வந்து பயன்பட்டு வந்தது. அப்போ இப்போ கிடையாது. அப்போ மேடை பேச்சிலையும், வானொலின்னு என்ன, ரேடியோ, தொலைக்காட்சின்னு என்ன, டெலிவிஷன் நமக்கே தெரியும், டிவி இந்த மாதிரியான ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மொழி இலக்கிய தமிழ் தான் முன்னே பேசிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலை பெரும்பாலும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக பயன்படுத்திக்கிட்டு வராங்க. நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றும் எழுத்து தமிழே பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்னைக்கும் எழுத்து தமிழ் தான் பயன்படுத்திட்டு வராங்க. பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தவிர்க்க இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பேசுகிற தமிழில் வந்து பார்த்திங்கன்னா காலந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் ஏற்பட்டு வருது. இதை வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்கள்லையும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும். அப்போதான் நம் தாய்மொழியை சிதையாமல் காக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பேசுறதுல வந்து பிறமொழி கலப்புகள் இருக்கலாம். தமிழை வந்து இப்போ முன்னாடியே சொன்னேன், இலைக்கு வந்து இலைன்னு சொல்கிறோம், உலகத்துக்கு வந்து உலகம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி வேணால் மாற்றிட்டு வரலாம். ஆனால் இந்த ஊடகங்கள்லையும் இலக்கியங்கள்லையும் திருத்தமான தமிழை வந்து பயன்படுத்தணும். இப்போ பயன்படுத்திட்டு வராங்க, பயன்படுத்தணும். அப்போதான் நம் தாய்மொழியை வந்து சிதையாம காக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் அப்படிங்கிறது பாவேந்தரின் ஆசை. பாவேந்தர்னா யாரு? பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி நம்ம செந்தமிழ் மொழி செழுந்தமிழாய் விளங்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.